கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை காலை கதை நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற இந்த நாளை தேவன் நமக்கு மிகவும் கிருபையாக கொடுத்திருக்காங்க. அந்த நன்றியோடு கூட உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4வது வசனம். ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களைப் போல தேடுகிறது போல் தேடு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. வெள்ளியை போல் நாடி அல்லது புதையல் தேடுவது போல தேடணும். எதை அப்படின்னு சொன்னால், ஞானத்தை, நம்மளுக்கு ஞானம் அது தேடணும். புத்தியை நம்ம சத்தமிட்டு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஒரு ஊரில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன செஞ்சான்னா, அவருடைய மக்களை குறித்து மிகவும் ஒரு கவலை உற்றவராக இருந்தார். ஏன்னு சொன்னால், மக்கள் என்ன இல்லை, ஒரு சுறுசுறுப்பாக இல்லை, அவங்க எந்த காரியத்தையும் ஒரு நியாயமாக செய்யறதில்லை அல்லது ஞானமாக செய்யறதில்லை, அவங்க பாட்டு ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ராஜா என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எப்படியாவது சுறுசுறுப்பாக்கணும் அல்லது யோசிக்க வைக்கணும், அவருடைய காரியங்கள் பொதுநலமான காரியங்களில் ஈடுபடணும், எல்லாருக்கும் என்ன செய்யணும், நல்ல ஒருவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆதரிக்கணும். இந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. இதை செய்யறதுக்கு இந்த மக்களை எப்படி கவனத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். அப்படி யோசித்து என்ன செஞ்சேன்னா, அவர் ஒரு ஐடியா பண்ணி என்ன செஞ்சார்னா, 4 ரோடு சந்திக்கிற அந்த இடத்துல என்ன செஞ்சார்னா, ஒரு பெரிய பாறாங்கல்ல அங்கே வச்சுட்டாராம். அதை வச்சுட்டு அவர் நினைச்சாரு, இந்த பக்கம் போறவங்க இது ரொம்ப இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது என்ன செய்வாங்க, அந்த பாறாங்கல்ல தள்ளி வைப்பாங்க, அல்லது ஒருவேளை வாகனத்துல போறவங்களுக்கு அது இடையூறா இருந்தா அவங்க ஏதாவது முயற்சி செய்வாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துல அங்க வச்சிருந்தாங்க. மறுநாள் பாக்குறாங்க ராஜா, அந்த கல் அங்கேயே இருக்குன்னு சொன்னா, ஒரு அதிகாரி அந்த பக்கமா போறாரு. அவர் என்ன செய்யல, அந்த கல்லை குறித்து அவர் எதுவும் யோசிக்கல. இன்னொரு வாகனத்துல, பெரிய வாகனத்துல போறாரு, அவரால் நிறுத்திட்டு வண்டி போக, எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கல்லு பாறாங்கல் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே விலகி என்ன செய்யறாங்க, விலகி அப்படி போக தான் பாக்குறாங்களே தவிர யாரும் என்ன செய்யல, இந்த கல் இங்கே இருக்குதே, இது தடையா இருக்குமே அப்படின்னு சொல்லி யாருமே எடுத்து வைக்கல. அதை பார்த்த அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். அவர் என்ன செஞ்சாரு, அந்த கல் அதே இடத்துல இருந்து தன்னுடைய போர் சேவகர் 4 பேரை அழைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கல்லை எப்படியாவது அந்த 4 பேரை வச்சு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது என்னச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். என்ன இருந்துச்சுன்னா, அந்த கல்லு கீழே ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருந்துச்சு. அந்த இரும்பு பெட்டியை பார்த்தா அது மேலே ஒரு வாக்கியம் எழுதிருந்துச்சு. என்ன வாக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த கல்லை எடுத்து போடுறவங்க இந்த பெட்டியில் இருக்கிற பரிசு பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னுச்சு. மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாச்சு. இது தெரியாமல் போச்சே, இது தெரிஞ்சால் நானே தள்ளி போட்டிருப்பேன், நானே எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சுருப்பேன், இதை மாற்றி போட்டிருப்பேன் அப்படின்னு எல்லாருமே என்ன செஞ்சாங்களா, அப்போ யோசிச்சாங்களாம். ஆனால் அந்த போர் சேவர்கள் பார்த்தா அது திறந்து பார்த்தா தங்கம் வைரம் எல்லாம் இருந்ததாக அந்த ஒரு குட்டி கதை. இந்த குட்டி கதை நமக்கும் என்ன செஞ்சுன்னா, ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, எப்படி அந்த பெட்டியில் இருக்குல்ல, அந்த பொக்கிஷம் மாதிரி நம்ம கையில் ஒரு பெட்டியை கொடுத்துருக்குறாங்க. வேதாகம் என்கிற அந்த பரிசு பொருள் இருக்குது. அதில் என்ன இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வைரம் இருக்குது, முத்து இருக்குது, எல்லாமே இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு. அதனால தான் நீதிமொழிகள் அவர் பாடுற சொல்கிறத பாருங்கள், ஞானத்தை வா என்று என்ன செய்ய கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து. இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எங்கே எத்தனை கல்வி படித்தாலும் கிடைக்காத ஒரு காரியம் கிடைக்கிறது எங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய வேத வார்த்தைகளில் அது நமக்கு இருக்குது. அதை நம்ம எப்படி கூப்பிடணுமா, எப்படி செய்யணும்னா, வெள்ளியை தேடுவது போல, ஒரு புதையலை தேடுவது போல அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், அதில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் அதில் இருக்குது. குடும்பம் எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், கணவரை எப்படி நடத்தணும், மனைவியை எப்படி நடத்தணும், நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம்னா அங்கே எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், அல்லது ஒரு பணியில் இருக்குன்னு சொன்னால் அந்த பணியை செய்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், இப்படி அநேக காரியங்கள் என்ன செய்து அப்படின்னு சொன்னால், எங்கே இருந்துன்னா இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் ரொம்ப அழைச்சி ரொம்ப அழகாக உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, அது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுறதுனால
நீங்களும் நானும் செய்யணும்னா ஆவியானவரை அழைத்து நம்ம அதை படிக்க ஆரம்பிச்சோன்னா அதில் உள்ள அதிசயங்களை காணும்படி என்ன செய்வார், நம்முடைய கண்களை அவர் திறந்தள்ளுவார். தாவீது பக்தன் பாடுவார்ல, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவனுடைய கண்களை திறந்து அதில் இருக்கிற பொக்கிஷங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம அந்த பாறாங்கலம் போல இருக்கிற நம்முடைய உலகப்புறமான காரியங்கள், யோசனைகள், சிந்தனைகளையே நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறது பெரிய அந்த பரிசு பொருள் என்ன செய்யுது, நமக்கு காணாது. இந்த பைபிள் எல்லார் வீட்லேயும் இருக்குது, நம்ம ஷெல்ஃபில் இருக்குது, நம்ம படுக்கிற இடத்துல இருக்குது, நம்ம எங்கெல்லாம் நம்முடைய பேக்கில் வச்சுருக்கிறோம். ஆனால் வச்சுருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம என்னது அதுலேருந்து எடுத்து படிக்கணும். எப்படி அந்த கல்லை புரட்டின பிறகு அதுக்குள்ளே என்ன பரிசு, எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, இது வெறும் கல் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, படித்தவர்களும் போனாங்க, படிக்காதவர்களும் தள்ளி போனாங்க. யாரும் அந்த கல்லை தள்ளி போடணும்னு யோசிக்கல. அப்படி யாராவது ஒருவர் முயற்சி செஞ்சிருந்தா கூட அந்த பரிசு பொருளை பெற்றிருக்கலாம்ல. அதே போல தான் உங்ககிட்ட எங்கிட்ட இந்த பரிசுத்த வேதாகமும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் அதை நான் வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம அதை புரட்டி படிக்கணும். அதை புரட்டி படிக்கும் பொழுது அதில் உள்ள அதிசயங்கள், அதில் உள்ள ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய வழி நடத்துதல் இல்லை. யோர்தான் கரையில் அவங்க நின்னாங்க, என்ன செஞ்சிச்சு, தண்ணி பழந்து நின்றுச்சு. செங்கடல் அவங்களுக்கு பழந்து. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் எங்கே படிக்கணும்னு சொன்னால் இந்த பொக்கிஷம், இந்த பரிசு பொருளாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. நீங்களும் நானும் படிக்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்யுமா, நல்வழிப்படுத்தும். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். அவர் மேல் விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் அவர் எப்படி போதுமானவராக இருப்பார். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருப்பார். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சொல்லுது, வேதவசனம் சொல்லுது, வேதவசனங்கள் என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். நினச்சி பாருங்கள், இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் வழிவகுத்து வச்சுருக்கார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை எதை செய்யணுமா, வெள்ளியை போல நாடி. யாராவது வெள்ளி தங்கம் அதெல்லாம் தேடாமல் இருப்போமா, அல்லது உங்கள் கண்ணில் இருந்துச்சு அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை போய் பார்க்காம இருப்பீங்களா? நீங்கள் போனால் ஒரு பக்கெட் ஃபுல்லாக நீங்கள் தங்கம் தள்ளிட்டு வரலாம், வெள்ளி அள்ளிட்டு வரலான்னு சொன்னால் எத்தனை பேர் அங்கே போகாமல் இருப்பீங்க? அந்த செய்தி பாதி கேட்ட உடனே என்ன செய்வோம், பாதி தூரம் ஓடிடுவோம்ல. அதே போல் ஒரு புதையல் அங்கே இருக்குது, நீங்கள் போனால் எடுத்துக்கலாம். அதில் எடுத்து அதில் நிறைய தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் என்னெல்லாமே இருக்குது. உலகத்தில் என்னெல்லாம் உயர்ந்ததாக நினைக்கிறீங்களோ அத்தனை ஆபரணங்களும் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அதை தேடி, அங்கே தான் இருக்குது, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணுவோம், நம்ம யோசித்து பாருங்கள். அதை நீங்கள் என்னெல்லாம் முயற்சி செய்வீங்களோ அதே முயற்சி எங்கே செய்யணுமா, அவனுடைய வார்த்தைக்கும் நம்ம செய்வோம்னு சொன்னால் அதில் உள்ள அதிசயங்களை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு பெரிதாக தெரியாது. ஆண்டவர் நம்முடைய வழி நடத்துதல், இதுவே எனக்கு பெருசு ஆண்டவரே, இதுவே எனக்கு நீ செய்த பாராட்டின கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய குறைகள் அல்லது நம்முடைய காரியங்களும் இது என்ன செய்யுது, பெருசாக தெரியாது. அப்படி இருக்கிற அந்த மாதிரியான இந்த பொக்கிஷத்தை நீங்கள் என்ன செய்யணுமா, தொடர்ந்து பிடிச்சிக்கணும். ஏன்னு சொன்னால் அன்புள்ள ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் உண்மை தேடி என்ன செய்யணுனாங்க, அவர் சொல்லுகிற வார்த்தை தேடி கண்டுபிடிச்சி அவர் சொல்லுகிறபடி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொன்னால் இதை என்ன செய்யுங்க, வெள்ளியை போலவும் புதையலை போலவும் ஆண்டுடைய வார்த்தையை தேடுங்க, ஞானத்தை கூப்பிட்டு அலைங்க, புத்தி என்ன செய்யுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது அவருடைய பாதை நம்ம நடப்பதற்கு அது தேவபலனாக இருக்கும். ஜெபம் செய்வோமா? எங்கள் மேல் அன்பு வைத்து ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தை எங்களுக்கு ஆண்டவரே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகளை உம்முடைய வார்த்தையில எங்களுடைய எல்லோருடைய கரங்களிலும் கிடைக்கும்படியாக செய்திருக்கிற அதற்காக நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை ஆராய்ந்து படித்து அதனுடைய காரியங்களை நேர்த்தியாய் புரிந்து கொள்ள தேவ ஒத்தாசையும் ஆவியானுடைய இரட்டிப்பான ஒத்தாசை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே. இந்த வேதத்தை ஆராய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. அவர்களெல்லாம் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் ஆண்டவரே இதில் உள்ள சத்தியங்களை கண்டு கொள்ளாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அன்பை புரிந்து கொள்ளாத இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அன்பை புரிந்து கொள்ளவும் உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய ராஜ்யம் வரும் பொழுது நீர் எங்களை நிலைத்தள்ள வேண்டுமா? இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.